போச்சு, மானம் போச்சு. இனி எங்க உன் புள்ள ஜெயிக்கிறது? அந்த பொண்ணையே மோந்துங்கன்னு தெருத்தரவா சுத்துறதுல நம்ம ஓட்டெல்லாம் போச்சு. ஒரு சேலையாவது பிள்ளைக்கு ஓட்டு போடும்னு நம்பிக்கை உண்டா உனக்கு? எனக்கு இல்ல. என்ன பை எலெக்ஷன் உன் பிள்ளைக்கு சீட்டு வாங்கி கொடுத்து என் மானம் போய் ஷானில ஊந்துச்சியா? ஏயா என் பையனுக்கு கல்யாணம் பண்ணுங்கன்னு யோசனை சொன்னது நீதானே. இப்ப உன்ன என்னங்க பண்ண சொல்றீங்க? நான் என்ன சர்க்கிள் குட்டிகளோட சேர்ந்து கூத்தடிக்கணும்னு சொன்னா? ஸ்டேஷனுக்கு வர குட்டிங்க போறாதுன்னு ஸ்பெஷல் புக்கிங் ஆரம்பிச்சிட்டா சர்க்கிளா? வைஜெயந்த் என்ன சஸ்பென்ஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கா. அது என்ன எந்த வகையிலும் பாதிக்காம பாத்துக்கங்க. சக்கரவர்த்தியை நான் ஜெயிக்க வைக்கிறேன். எப்படி ஜெயிக்க வைப்ப? நைட்டோட நைட்டா வெளியில இருந்து ரவுடிங்களை வரவழைக்கிறேன். வேண்டிய அளவுக்கு வெடிகுண்டு வரவழைக்கிறேன். காக்கி டிரெஸ்ல காவல் காத்து கள்ளவோடு போட வைக்கிறேன். ரவுடிங்க கேடிங்க சமூக விரோத சக்திகளை சிட்டில எங்க பார்த்தாலும் அரெஸ்ட் பண்ணுங்க. அவங்க எல்லாம் தலைவரே ஆயிட்டாங்க மேடம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க இருந்தாலும் சரி தேடி பிடிங்க. அரெஸ்ட் பண்ணி தேர்தல் முடியற வரைக்கும் ஜெயில போடுங்க. Except Vaijayanti, all of you please leave this hall. என்னம்மா என்ன வேலை செய்யற நீ? சமூக விரோத சக்திகளை நடுவுல வச்சுட்டு முத்துகிருஷ்ணன் தப்புள்ளே ஜெயிக்க வைக்க பாக்குறாரு சார். இருக்கலாமா, ஆனா அவங்க எல்லாம் பார்ட்டி தொண்டர்களை அநியாயமா கைது செஞ்சோம்னு கலாட்டா செய்வாங்க. சார், ஒரு அப்பாவிய மானபங்கம் செஞ்சு அந்த குற்றத்துல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக 25 லட்சம் செலவு பண்ணி சக்கரவர்த்தி இளைஞரணி தலைவர் ஆயிட்டான். இப்ப 50 லட்சம் செலவு பண்ணி எம்எல்ஏ சீட் வாங்கிட்டா. நாளைக்கு மந்திரி ஆகிறதுக்காக கள்ள ஓட்டு கூட போட வைப்பான். உண்மைதாமா, நாம நாட்டின் வருங்காலத்தை நிர்ணயிக்கிறவங்க இல்ல. ஒரு நாள் அவனை கற்பழிப்பு கேஸ்ல கோர்ட்டுக்கு கொண்டு போனேன். என்னாச்சு? வெறும் ஏமாற்றத்தோட திரும்பி வந்த. ஆனாலும் உனக்கு மெமோ கொடுக்கல. இன்னொரு வாட்டி மறைமுகமா அவன் அடிக்க போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன. மறுபடி உத்தியோகத்துல சேர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப கொஞ்சம் நினைச்சு பாரு. இப்ப அவன் எம்எல்ஏ ஆக கூடாதுன்னு நீ முயற்சி பண்ண. கொலை பண்ணிடுவாங்க, அவ்வளவுதானே? கொலை பண்ணிட்டோம் சார். நாம உயிருக்கு பயப்பட்டா ஜனநாயகத்தை படுகொலை செஞ்சு புதைச்சிருவாங்க. என்ன ஆனாலும் சரி, எலெக்ஷன் முடியற வரைக்கும் யாரையும் அரெஸ்ட் பண்ண கூடாது. எஸ் சார். நீங்க என்ன சொன்னாலும் அதை ஃபாலோ பண்ண வேண்டியது என் கடமை. செய்றேன். மேடம், பூத் நம்பர் 21 கள்ள ஓட்டு போடுறதா தகவல் கிடைச்சு. வெரி குட். இனி நீ போலாம். ஏந்திரே, வா வா வா. போடா போடா, வா வா. நெக்ஸ்ட். என்ன பாக்குறப்போ? என்ன ஏன் ஓட்ட நீ போடுற? போடா, போ வண்டியில போடு. எனி ப்ராப்ளம்? இல்ல மேடம், போலிங் அமைதியா நடக்குது. ஓகே. ஓட்டு கொடுக்கலையே சார். என்ன சார் ஓட்டு கேட்டா அடிக்கிறீங்க? இது ஜனநாயகம் இல்லையா? இதுதான்டா ஜனநாயகம். ஓட்டு. கை கால் சரியா இருக்கிறவனே வாய் திறக்கிறது இல்ல. நொண்டி பையன், உனக்கு இவ்வளவு தைரியம் எங்க இருந்து வந்துச்சுடா? நொண்டி பையங்கிறதுனால எனக்கு இந்த தைரியம்டா. நீ என்ன செஞ்சிருவடா? மிஞ்சு போனா கொன்னுடுவ, அவ்வளவுதானே. ஒரு சகோதரியின் மஞ்சள் குங்குமத்துக்கு மதிப்பு கொடுத்தா நீ எத்தனையோ பேர் மஞ்சள் குங்குமத்தோட விளையாடிக்கிட்டு இருக்கடா. மறுபடியும் ஊனமுற்றவங்க மேல உன் கால் படாதபடி
வர்றா, அவளை கேட்ட தாண்டி உள்ள அனுப்பாதீங்க. வாங்கடா. கருணா கழுத்துல தாலி கட்டுறியா, உங்க அப்ப நாட்டை எரிஞ்சு சாம்பலாக போறியா? எந்த அப்பா உன் வாழ்க்கைக்கு தப்பு வழி காமிச்சானோ அவனே நெருப்புல வெந்து சாம்பலாகிறான். இதை விட பெரிய அக்னி சாட்சி கிடைக்காது. கட்டிடு. அன்னைக்கு கருணா வாழ்க்கையை நாசமாக்க சொல்லி சக்கரவர்த்தியை நீங்க தான் என்கரேஜ் பண்ணீங்க. இன்னைக்கு கருணாவுக்கு வாழ்க்கை கிடைக்கிற வாய்ப்பு வந்திருக்கு.
தாலி கட்ட சொல்லி என்கரேஜ் பண்ணுங்க. கம் ஆன். முத்து கிருஷ்ணனின் முத்து பிள்ளை தாலி கட்டியே தவற நிறுத்திக்க. 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 உன் பொட்டு அழிச்சிடுமா? அந்த வளையல உடைச்சிடு. உங்ககிட்ட ஏதோ சொல்ல மறந்துட்டம்மா. என் கல்யாண விஷயம் தானே? ஞாபகம் இருக்கு.